இதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போயிடுவோம். சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. கூட இது நம்ம சபையோடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுடைய வாக்குத்தின் பிரகாரம் கர்த்தருடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்ப ஆண்டவர் சீயோனுக்கு எழுந்து நமக்கு ஆண்டவர் இறங்க போறாரு. அவர் தயவு செய்த காலம், அவர் குறித்த நேரம் வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துல அவருடைய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை சொன்னவர், அதை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப அந்த சியோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சபை, தேவ ஜனம் அப்படின்னா நீங்க தான் சியோன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த முடிய நிறைய வசனங்கள் உதாரணமா இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. அப்ப நீங்க தான் அந்த சியோன். உங்களுக்கு தான் ஆண்டவர் அவருடைய தயவு, அவர் குறித்த நேரம் வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப மனுஷங்க பார்த்து ஒரு நேரங்களை குடிப்பாங்க, இந்த நேரத்துல நடக்கும்னு சொல்லி குடிப்பாங்க. அதுபோல தவறா சில நேரம் நடக்காம போயிடலாம். மனுஷனுடைய அந்த அவருடைய கணக்கு காரியம் எல்லாம் கூட தவறா போயிடலாம். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை குறிச்சிட்டார் அப்படின்னா அதை செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிறதுனால அவர் நேரத்தை குறிக்காரு. இந்த நேரத்துல அது நடக்கும் அப்படின்னா அது நடந்தே தீரும். அதை ஒருவரும் அதை தடுக்க முடியாது. அதை நீங்க எடுத்து வாசிங்களே. செய்தி ஒரு தலைப்பு என்னன்னா, இனி முடங்கி போவதில்லை, இனி முடங்கி போவதில்லை. 12:6. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். சியோனிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அப்ப நம் தேவன் சியோனிலே பெரியவராக இருக்கிறார். அப்ப உங்களுள்ள அவர் பெரியவராக இருக்கிறார். அப்ப நீங்க முடங்கி போகாதபடிக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம சில காரியங்களுக்காய் அழுது புறமுனா மாத்திரம் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா, அண்ணால் தேவ சமூகத்துல வெகு நேரம் அழுதால் இப்படி வசனம் இருக்குது. சில காரியம் முடங்கி அது வரைக்கும் முடங்கி போயிருந்தா, பிள்ளை இல்லாம முடங்கி போயிருந்தா. அப்ப அதனால தேவ சமூகத்துல அழுது புலம்பல் நிமித்தமாக ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல நமக்குள்ள பெரியவரா இருக்கக்கூடிய தேவனிடத்துல நம்ம அழுது புலம்பி நம்ம செவிப்போம். ஆனால் அநேக காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில எதுவுமே நீ முடங்கி போகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே நீதிமொழிகள் 12:2 படிகளே. நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். அப்ப நல்லவன் கர்த்தரிடத்துல தயவை பெறுவான். அப்ப நீங்கள் நானும் ஆண்டவர் தேடவுள்ளவா ஏற்படலே. அப்ப கர்த்தரால் நல்லவனாய் மாற்றப்படுகிறோம். அவரிடத்திலிருந்து ஒரு தயவை கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம தர போறாரு. அப்ப அதே நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 74:3. நல்ல ஒரு வசனம். சங்கீதம் 74:3. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில், கவனிங்க, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கூடிய ஸ்தலங்கள் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். கவனிங்க, நெடுங்காலமாய் சில காரியங்கள் பாழாய் முடங்கி போயிருக்குது. வாழ்க்கையில ரொம்ப காலமா இந்த காரியத்துல ஆண்டவர் தயவு பாராட்டல. இந்த ரொம்ப காலமா இந்த காரியத்துக்காக செபிக்கிறேன், நெடுங்காலமா முடங்கி போயிருக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு எப்படா இந்த காரியம் நடக்குமா, ஒருவேளை நடக்காமே போயிருமா, என் வாழ்க்கையில ரொம்ப பாழாய் பாத்தீங்கன்னா, ஒரு வீடு ரொம்ப ஒரு 10 வருஷமா இந்த வீடு பூட்டி இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி நினைச்சு பாருங்க. உங்க வீடு ரொம்ப வருஷமா கட்டி வைக்கிறீங்க. கட்டின வீடு 10 வருஷமா அது அப்படியே பூட்டியே கிடக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம போக முடியாது. போறதுக்கு பயம், நமக்குள்ள கட்டின வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கும். அப்படி நெடுங்காலமா சில காரியங்கள் பாழாய் போய் கிடக்குது, அது முடங்கி போய் இருக்குது என் வாழ்க்கையில. அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்துல தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சில காரியங்கள் நெடுங்காலமா நீங்க பாழாய் போய் முடங்கி போய் இருக்கலாம். அந்த காரியத்துல ஆண்டவர் தயவு பாராட்டி அதற்கு குறித்திருக்கிற நேரத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல சியோனிலே பெரியவரா இருக்கக்கூடிய தேவ சமூகத்துல நீங்க அழுது புலம்புவீர். ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தயவு பாராட்டுவார். அதே நீங்க சங்கீதம் 102:15 படிங்களே.
பொறாட்டி என்ன செய்வார் தெரியுமா? சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சீயோனை கட்டி தமது மகிமையிலே கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் அப்படி பாழாய் கிடக்கக்கூடிய சில காரியங்கள்ல அவரே அதை கட்டி எழுப்பி அது மகிமையிலே அவர் பார்த்தீங்கன்னா சோதரம் உங்களை கர்த்தர் மகிமையா இருப்பாரு. நீ இயேசுவை நம்பி இருப்பதனால உங்க வாழ்க்கையில பல நெடுக்காலமாய் முடங்கி போயக்கூடிய காரியத்துல உங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போறாரு. அது நிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்பட போறாரு. அதே நீங்க எஸ்ஐயா 52:1-2 படிங்களே. எஸ்ஐயா 52ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். எழும்பு 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 சீயோனே வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே விழித்திரு. கவனிங்க, தூசி எல்லாம் உதறி விட்டு நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கக்கூடிய காரியத்துல வீடு ரொம்ப நாள் கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா தூசி எல்லாமே உள்ள அடைஞ்சிருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் குடியிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்வோம்? தூசியோட உள்ள இருப்போம். அதெல்லாம் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சுதான் வீட்டுல குடியிருப்போம். அது போல நீங்கள் நானும் எழும்ப வேண்டும். அப்ப எழும்பும் பொழுது உங்களுடைய சோதரம் பாழாய் கிடக்கக்கூடிய சில காரியத்துல ரட்சிப்பே வராது. பேசப்பா என் பிள்ளை என் கணவர் ரசிக்கவே பட மாட்டாங்க, அது ஒரு தூசி. எனக்கு ஒரு சமாதானமே வராது, அது ஒரு தூசி. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவே செய்யாது, அது ஒரு தூசி. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இருக்காது, அது ஒரு தூசி. என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அது ஒரு தூசி. என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க ரொம்ப நாளா காத்திருக்கிறேன், ரொம்ப வருஷமா காத்திருக்கிறேன், பிள்ளைங்களுக்குள்ள ரட்சிப்பு வரணும்னு சொல்லி, அது ஒரு தூசி. அதெல்லாம் முதலை விட்டு நீங்கள் நானும் எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதனால கூட வேதத்துல கிட்டத்தட்ட 20 வருடமாய் ஒருத்தன் முடங்கி போயிருந்தான். ஒரு மனுஷன் 20 வருடமாய், அது அவனுடைய ஸ்தானமும் கிடையாது, அவனுடைய இருக்க வேண்டிய நிலைமையும் கிடையாது. அப்படிப்பட்ட பாழாய் கடந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறதா நீங்க பார்த்து நம்ம செபிக்க போறோம். நீங்களும் கூட பல வருடமாய் சில காரியங்கள் முடங்கி போயிருக்கு. பாஸ்ட் நானும் இவ்வளவோ உழைக்கிறேன், சம்பாதிப்பதெல்லாம் கைக்கு வருது, நல்லா சம்பாதிக்கிறேன், கத்த பலன் தராரு, எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வரேன். ஆனா என் கையில வருதெல்லாம் இருந்துட்டு வருது, இப்படி போயிடுது, என் கையில நிக்கவே மாட்டேங்குது. நான் சம்பாதிப்பதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நானும் என் குடும்பங்களும் சாப்பிட முடியல, அதெல்லாம் மருத்துவத்துக்கு போகுது, இல்லையா கடனா போகுது. அப்படி பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில எழும்ப முடியாதபடிக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அதோடைய மேன்மையை பார்க்க முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல இந்த காரியத்தை எடுத்து வாசிங்களே. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். ஏன் தாவீது வர வர பலத்தான்? தாவீதுக்கும் சவுலுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அப்ப சாமுவேல் இடத்துல தேவன் பேசுறாரு, பேசி சவுல இஸ்ரவேல் ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜா சவுல் தான். அப்ப அவனுடைய சவுல் என்ன பண்ணிட்டா, தேவனுடைய வார்த்தையை மீறிட்டான். தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தது நிமித்தமா அவனுடைய ராஜ்ய பாத்திரம் தள்ளப்பட்டான், கர்த்தரால் தள்ளப்பட்டான். அதே சாமுவேலை கொண்டு தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்றார் இஸ்ரவேல் ராஜாவா. பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லா மகன்களையும் நிறுத்தினாங்க சாமுவேலுக்கு முன்னாடி. ஆனா இவன் மாத்திரம் வனாந்தத்துல ஆரம்பிச்சிட்டு இருக்கிற தாவி கர்த்தர் வனாந்தத்துல ஆரம்பிச்சிட்டு இருக்கிற மனுஷனை தான் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்றார். எந்த வயசுல அபிஷேகம் பண்றாருன்னா 16 வயசுல அபிஷேகம் பண்றாரு. அவன் அரியணையில போய் உட்காரும் போது 40 வயது. இப்ப எத்தனை வருஷம் போயிருக்கான்? எத்தனை வருஷம்? 16 வயசுல கொஞ்சம் ராஜாவா இருக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்கன்னா கர்த்தர் அவனை தள்ளுறாரு. நல்ல நிமித்தமா இவனை கர்த்தர் ராஜா அபிஷேகம் பண்றாரு. அவருக்கு பொறாமை, சவுலுக்கு பொறாமை, இவன் எப்படி ஏஸ்தவத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதை பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் அவரை கொள்ளணுமே சொல்லி எல்லா வழிகளையும் தீட்டினான். ஆனா தாவீதோடு கர்த்தர் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். நீங்களும் நானும் கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தோம் அப்படின்னா, நம்மளை பிசாசம் அழிக்க நினைச்சாலும், நம்மளை முடக்கி போட நினைச்சாலும் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுவதா இருக்கிறார்.
அதனாலதான் தாவீது குடும்பத்திற்கும் சவுல் குடும்பத்துக்கும் ஒத்து நடந்துச்சு. தாவீத கர்த்தர் பத்தினா அவனை பலப்படுத்திட்டே இருந்தார், அவனுக்கு ஜெயத்தை உண்டாக்கிட்டே இருந்தார் கர்த்தர். அதே நீங்க எடுத்து வாசிங்களே 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 24 படிகளே. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். கவனிங்க, இதுல படிக்க நேரம் இல்ல. கவனிங்க, சவுலும் அவனுடைய மகன் யோனாத்தானும் போர்ல மறுச்சு போயிடுறாங்க. அதனால தாவீது கேள்விப்பட்டு அவனுக்கா அழுது புலம்பி பாடுறான். அதுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தாவீதுக்கு விரோதமா சவுல் எழும்பல, கர்த்தருக்கு விரோதமா சவுல் எழும்பி இருக்கிறான். அதனால சவுலுடைய மகன் யோனாத்தானும் போர்ல, பிலிஸ்தருடைய போர்ல யுத்தத்துல மறுச்சு போயிடுறாங்க. அவங்களுக்காக தாவீது அழுது புலம்பி ஒரு பாடல் பாடுறான். அதான் எழுதப்பட்டிருக்க வசனம். அதுல நீங்க 2 சாமுவேல் 4 படிங்களே. 2 சாமுவேல் 4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். யோனத்தானுக்கு சவுலும் போர்ல மறைச்சு போயிட்டான், அவனுடைய மகன் யோனத்தானும் போர்ல மறைச்சு போயிட்டான். ஆனா யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு பிள்ளை இருக்குது. இது தாவீதுக்கு தெரியல. தாவீது யோனத்தானும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். இன்னைக்கு நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நண்பர்களா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வகையாகவே மாறிடுறாங்க. ஆனா தாவீதும் யோனத்தானும் நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா யோனத்தானுடைய அவருடைய சகோதரியை தான் பார்த்தீங்கன்னா தாவீது கல்யாணம் பண்ணியிருந்தான். அதனால சவுல் கொடுத்திருந்தான், அவனுடைய பிள்ளைகளை தாவீது கொடுத்து அவன் எப்படியாவது கொள்ளணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தான். அதனால பல முறை யோனத்தான் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய அப்பாவுடைய சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி விட்டுருக்கிறான். யோனத்தான் தாவீது என்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு. அதனால இப்ப தாவீதும் யோனத்தான் நெருங்கிய நண்பர்கள். அதனால அவருடைய வாழ்க்கையில அவன் எப்படியாவது அந்த யோனத்தானுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே. அவனும் போர்ல மறைச்சு போயிட்டான், அவருடைய அப்பாவும் சவுலும் மறைச்சு போயிட்டாங்க பிலிஸ்தீன் போர்ல அவன் கையில. எப்படியாவது அவனுக்கு நன்மை செய்யணுமே தாவீதுக்குள்ள ஒரு இதயத்துல ஒரு எண்ணம். அதனால படிக்கிறேன், அவனுக்கு யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு பிள்ளை இருக்குது அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரிய வருது. சவுலும் யோனத்தானும் அழிந்த செய்தி எஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். 5 வயதான பிள்ளை அவனுடைய யோனத்தானுடைய பிள்ளை. அப்ப சவுல் வந்து தாத்தா அந்த குழந்தைக்கு. இப்ப 2 கால் 5 வயசுல 2 கால் முடம். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். பிறக்கும் போதே அவன் வந்து முடவனா பிறக்கல. இந்த போர் நிமித்தமா சவுலும் அவனுடைய மகன் யோனத்தானும் மறைச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது போருடைய அந்த பயத்துல தாதி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தையை பராமரிக்கிறவள் அப்படின்னு சொல்லப்போனா இங்கிலீஷ்ல சொல்லப்போ நர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறப்ப 5 வயசு குழந்தை எப்படியாவது குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த அரண்மனையில இருந்து எடுத்துட்டு ஓடும் பொழுது தவறி விழுந்து அந்த குழந்தைய 2 காலும் முடமாயிடுச்சு. அந்த 2 காலம் உடைஞ்சு நடக்க முடியாம போயிடுச்சு இந்த குழந்தைக்கு. அப்ப 5 வயசுல ஏற்பட்டது இந்த 2 காலம் முடம். அப்ப அதுல 5 வயசுல முடங்கி போனா. அப்ப அவன் போய் தனித்து போய் ஒரு இடத்துல இருக்கிறான். எங்க நம்ம தெரியுமா? 2 சாமுவேல் 9 படிக்கல 9-12 படிக்கலே. 2 சாமுவேல் 9-12. மேவி போசேத்திற்கு கவனிங்க, அந்த குழந்தை பேர் என்ன பேரு? மேவி போசேத். இந்த குழந்தை பேர் என்ன? மேவி போசேத். அப்ப இந்த குழந்தை யாரு? அந்த குழந்தை அப்பா யாரு? யோனத்தான். அவன் தாத்தா யாரு? சவுல். அவன் 2 பேரும் மறிச்சு போயிட்டாங்க. யோனத்தானுடைய மகன் பார்த்து மேவி போசேத். அவன் போய் செஞ்சுதான் 2 காலுமே அந்த போர்ல எடுத்துட்டு ஓடும் பொழுது கீழே விழுந்து 2 காலம் குடமாயிருக்கு. அப்ப எப்படியாவது இவனை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் தேசத்துல போய் தனியா பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 20 வருடமாய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா ஆக வேண்டிய மனுஷன் மேவி போசேத்து தனியாய் தன்னுடைய உயிருக்கு பயந்து ரொம்ப தூரத்துல போய் இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்க திரும்ப வாழ்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்து இன்னைக்கு மேவி போசேத்தை குறிச்சு நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சோதர நானும் கூட சில ஆசீர்வாதங்கள் முடங்கி போயிருக்கிறேன். சியோன்ல கர்த்தர் பெரியவரா இருக்கிறாரு, சியோன்ல கர்த்தர் வாசம் பண்றாரு.
என்னை கட்டி எழுப்பி அவர் மகிமைப்படுவாரு. ஆனாலும் கூட நெடுங்காலமா பாழாய் போயிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தூசிய உதவிக்கு எழும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு என் புள்ள ரொம்ப வருஷமா குடிக்கிறான் பாஸ்டர், என் புள்ள ரொம்ப வருஷமா குடிக்கிறான், என்னுடைய கணவர் ரொம்ப வருஷமா அத்திக்கப்படாம இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமா இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னை ஆலயத்துக்கு போக சொல்றாங்க. அவங்க என்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க? இன்னைக்கு என்னைக்கு என் குடும்பமெல்லாம் சரியா மாறும், என் குடும்பமெல்லாம் என்னைக்கு ரசிக்கப்படும்? இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு அப்படியே கேள்விக்குறியாவே இருக்குதுன்னு நீ நினைச்சு வேதனைப்படலாம். தேவச்சனவே மேபி போஸ்டத்தை போல, மேபி போஸ்டே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவமானம் அப்படின்னு அர்த்தம். என் வாழ்க்கையில பாஸ்டர் நான் பிறந்ததே ஒரு அவமானம் தான், நான் அவமானமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு கவலையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு பாரத்தோடு தான் வாழ்ந்துட்டு நினைச்சு பாருங்க. ஒரு வாலிபன் தான் இந்த 5 வயதுல கீழே விழுந்து கால் முடமான வாலிபன் ஒரு அறைக்குள்ளாக அவன் அடைக்கப்பட்டு 20 ஆண்டுகளாய் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். 20 ஆண்டுகளாய் ஒரு அறைக்குள்ள ஒரு ராஜ்யத்துல அரசனா இருக்கக்கூடிய மனுஷன் 20 வருடமாய் உள்ள நினைச்சு பாருங்களே. ஒரு 20 வருடமும் ஒரே இடத்துல நடக்க முடியாம உள்ள இடத்துல நினைச்சு பாருங்க. 2 மணி நேரம் இருக்கிறதுக்கே யோசிக்கிறோம். 11 மணி ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா சுதந்திரம் தேடிச்சிட்டு பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது, வேகமா பறக்கும். 11 மணி ஆச்சுன்னா தேடிச்சிட்ட போல ஓரத்தான் பாக்குறோம். ஆனா 20 வருடம் ஒரே அறைக்குள்ளாக உயிருக்கு பயந்து நடக்க முடியாம முடங்கி போயிருக்கிறான். ராஜாவா மாற வேண்டியது. நீ வாழ்க்கை எப்படியோ இருக்க வேண்டியது பாஸ்டர், நான் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறேன், எப்படியோ பிறந்தேன், எப்படியோ வளர்ந்தேன், இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு வெறும் வேதனையும் கண்ணீரும் நினைச்சு பாருங்க. 20 வருடமாய் அந்த வாலிபன் எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான், ஒரு அறைக்குள்ள எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பான். அவனுக்கு அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னா அவமானம், கவலை, இப்படிதான் நீங்க வச்சுக்கலாம். அப்ப இங்க எடுத்து வாசிங்களே ஒரு வசனத்தை மாத்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கவனி, நம்மளும் கூட அநேக முறை வழி தப்பி நடந்தோம், அநேக காரியங்கள்ல வழி தப்பி நடந்தோம். ஆனா கர்த்தரும் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல சுமந்தார். அப்ப நீதி தேசத்தை எப்படியாவது அவனுடைய அந்த அறைக்குள்ளாய் வடிச்ச கண்ணீர், அவன் பட்ட வேதனைக்கு ஆண்டவர் பதில் செய்யறாரு. அவன் அது வரைக்கும் முடமா தான் இருக்கிறான், வாழ்க்கை முழுவதும் முடமா 20 வருஷமா வாழ்க்கை ரூமுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாலிபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்யறாரு. யாரு மூலியமானா 16 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 40 வயசுல இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவா அமரும் பொழுது அவனுக்கு சோதரம் யோனத்தானும் சவுலும் மறைச்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே, அவங்களுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கும் பொழுது இல்ல 2 காலம் முடமான ஒரு மகன் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் பேர் மேபி போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1-13 வசனங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1-13 வசனங்கள். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை சவுலோட வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான் தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். சீபா யாருன்னா சவுலுக்கும் யோனாத்தானுக்கும் வேலைக்காரனா இருந்தான். அவன் சொல்றான், ஆமான்னு சொல்றான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க, நம்ம பிள்ளை பிறக்கிற பிள்ளை ஏதோ ஒரு குறைபாடு பிறந்த நினைச்சு பாருங்க. பிறக்கிற பிள்ளை குறைபாடா பிறக்கணும்னு நினைப்போம். நம்ம பிறக்கிற பிள்ளை ஆனா பெண்ணா பிறந்தாலும் நல்லபடியா பிறக்கணும், எல்லா அவயங்களும் நல்லபடியா பிறக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த குழந்தை பாருங்க, ராஜாவா இருக்க வேண்டியவே 5 வயசுல முடமாயிட்டான். படிகளே
அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு தாவீது அந்த குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்கிறான். சீபா ராஜாவை பார்த்து ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே என்ன வருது, லோதேபாரிலே கவனிங்க. அந்த ஸ்தோத்திரம் இருந்த இருக்க வேண்டிய இடத்திலிருந்து லோதேபார் ரொம்ப தூரமான இடம். லோதேபார் அப்படின்னா அது ஒரு ஊரு. அந்த ஊர்ல எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா வசனம் சொல்லுது, அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான இடமா. லோதேபார் அப்படின்னா ஒரு வறட்சியான இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா துக்கமான இடம், மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம். அங்க யாதொரு புல் பூண்டுமே உழைக்காது. அந்த லோதேபார் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமான ஒரு இடம். அந்த இடத்துல யாரும் போய் அந்த இடத்த பார்க்க முடியாத ஒரு இடம். லோதேபார் பார்ப்பதற்கு வறட்சியான இடம், மேய்ச்சல் இல்லாத இடம், அது அவமானமான இடம், யாரும் பார்க்கக்கூடாத இடத்துல ஒரு சின்ன அறைக்குள்ள அந்த அறைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா இந்த மேவி போசேத். கவனிங்க, அது பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாத ஒரு இடம். அந்த மேவி அந்த ஊர் அங்க நல்ல வார்த்தையில கேட்கவே முடியாது. இந்த ஊர்ல நல்ல வார்த்தைகள் இருக்க முடியும். வாழ்க்கை அப்படித்தான் பாஸ் இருக்குது. அந்த அந்த ஊரை போல வாழ்க்கையும் வறட்சியா, ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை என் வாழ்க்கையில என்னைக்கு நான் கேட்டேன், ஒரு சந்தோஷத்தை என்னைக்கு நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில என்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை வரும், இது வரைக்கும் அது இல்லாமதான் அந்த வாழ்க்கையில ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி போயிருக்குது. அறைக்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத வேதனையெல்லாம் என் வாழ்க்கையில இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சு வேதனையே கூட இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மேலிபட்சத்தை போல வாழ்க்கை நீங்க இருக்கலாம். படிமா, தொடர்ந்து படிமா. இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அந்த வீட்டிலிருந்து அழைச்சு சொல்றாப்புல தாவீது. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது அவன் பயம். கவனிங்க, ஆண் அனுப்புறாங்க. ஆண் அனுப்பும் பொழுது தகவல் பெற்றான். அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு யாரும் வரமாட்டாங்களே, வறட்சியான ஊர்ல அவன் வாழ்ந்துட்டு தகவல் பெற்றும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு பயம். யாரு என்னை கூப்பிடுறா, ஒருவேளை என்னை கொலை பண்ணிட்டாங்களோ, நானும் விடாம நானே 20 வருஷமா அடைப்பில வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்றதுக்கு பயம் அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. தாவீது ராஜா போய் யோனாத்தானுடைய மகனை கூட்டிட்டு வாங்க, அவனுக்கு நான் கர்த்தர் நிமித்தமா யோனாத்தான் நிமித்தமா அவனோட நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஏவராக சொல்லி அவனை அனுப்புறாரு. பயந்து கூட்டிட்டு வராங்க, அத்தைட்டு வராங்க. அப்ப தாவீது கேட்கிறார், நீதான் மேய்போசேத்? ஆமான்னு சொல்ற. படிகளே, முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர், நீ கூப்பிடக்கூடிய மனுஷன் நான் தான் அப்படின்னு சொல்றான் தாவீதிடத்துல. தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. தகப்பனாகக்கூடிய யோனத்தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், நெருங்கிய நண்பர். அநேக முறை தாத்தாவுடைய கையிலிருந்து நீ காப்பாத்தின ஒரு எனக்கு நண்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. என்ன உடன்படிக்கை அப்படின்னா 1 சாமுவேல் 20:16, 1 சாமுவேல் 18:3-4. தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்றாங்க. படிக்கிறேன், 1 சாமுவேல் 20:16. யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களின் கையில் கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனமும். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தது. யோனத்தான் பத்தி தாவீதை ரொம்ப நேசிச்சான். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்ப சாவதற்கு முன்னாடி யோனத்தான் தாவீது 2 பேரும் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பனால 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பத்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சிலுவையில மரண பரியந்தமும் நம்ம பாவத்தையில சிலுவையில சுமந்திருக்கிறாரு.
அப்ப நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுது. அது பாத்தீங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் இயேசு வந்தார். படிக்க வேண்டாமா? இழந்து போனது தேடவும் ரட்சிக்கும் இயேசு வந்தார். நீங்க முடங்கி போய் இருப்பதற்காக நீங்க முடங்கியே இருக்கணும், நீ கண்ணீர்லயே இருக்கணும், கவலையிலே இருக்கணும், நீங்க இல்லாமையே இருக்கணுங்கிறது கர்த்தர் நோக்கம் அல்ல. நீங்க முடங்கி போக கூடாது. அவருடைய ஜனங்கள் அவர்கள் அன்புடைய நன்மையினால் திருப்தியா இருக்கணும். அப்ப 20 வருடமா முடங்கி போய் இருந்த மேய் பரிசுத்த வாழ்க்கையில நான் என் வாழ்க்கையே இப்படியே முடங்கி போயிடும், இப்படியே நான் மறைச்சு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சனுடைய அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாவியை கொண்டு நன்மை செய்யறாரு. அப்ப அவனுடைய தகப்பனாக கூடிய யோனாத்தான் அவனுடைய தாத்தாவை கூடிய சவுல் நிமித்தமா உனக்கு நான் நன்மை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. படிச்சுக்க நீ போக்கு வந்துருங்கம்மா, 9க்கு வந்துருங்க, 2 வந்துருங்க. தொடர்ந்து அப்படி கண்ணியமா படிச்சுட்டு முடிச்சிருங்க. அவனை பார்த்து பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அப்பாவோட சொத்தெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். பாருங்களே, நீ பயப்படாதப்பா, இதுவரைக்கும் நீ முடங்கி போயிருந்த, இனி நீ முடங்கி போவதில்லை. நான் உனக்காக தயவு பாராட்டுறேன். உனக்கு தேவன் குறித்திருக்கிற நேரம் வந்துருச்சு. உன் அப்பா தாத்தாவோட நிலங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுக்க போறேன். அவன் பேர்ல நினைச்சு பாருங்க, அவன் வறட்சியான ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். வாழ்க்கை முழுவதும் செழிப்பே இல்லை. ஒரு நல்ல வார்த்தையை கேட்க முடியாதபடி அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அறைக்குள்ள. அப்ப அவனுடைய தகப்பனா தாத்தாவுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. படிக்கலே, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். கவனிங்க, என் கூட நாய சொல்றாப்புல, நீ இனிமேல் நீங்க முடங்கி போவது இல்ல, நீ என் கூட டெய்லி நீ சாப்பிடுவ, அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி ஒரு ராஜா சொல்ற. கவனி, தாண்டி பாருங்க, யோனாத்தான் இருந்த அன்பு நிமித்தமா அவன் மறுச்சு போயிட்டான். ஆனாலும் கூட அவங்க நன்மை செய்யணுமே சொல்லி அவன் பிள்ளை என்று அவனுக்கு தெரிய வரும் பொழுது நான் தன்னுடைய நிலங்களை எல்லாம் அவங்க அப்பா தாத்தா நிலத்தை எல்லாம் கொடுத்து என் கூடயே இருப்பேன். நினைச்சு பாருங்க, ஒதுக்கப்பட்டு முடமா இருந்த மனுஷனுக்கு ஒரு ராஜாவோடு கூட இருந்து சாப்பிடக்கூடிய அனுபவத்தை ஆண்டு ஏற்படுத்துற. நீங்களும் கூட ஒதுக்கப்பட்டு நீங்க முடமா அநேக இடங்கள்ல ஒதுங்கி இருக்கலாம். இந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. தேடி எடுக்கும் பொழுது நீ முடங்கி போவதில்லப்பா. எந்த இடத்துல உன்னை ஒதுக்குனாங்களோ, எந்த இடத்துல உனக்கு எது இல்லைன்னு சொன்னாங்களோ, அதே ஊர்ல உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். உனக்கு நீ எதிர்பார்க்கறது மாத்திரம் இல்ல, நீ எதிர்பார்க்காதையும் நீ கேட்கறது மாத்திரம் இல்ல, நீ கேட்காதே தருவேன். உன் நிமித்தமா அநேகரை நான் போஷிப்பேன், உன் நிமித்தமா அநேகோட வாழ்க்கைக்கு உன்னை ஒரு ஆதாரமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் செய்தி எடுத்து சொன்னார். அப்ப மேபி போசே அவமானத்தோடு வாழ்க்கிற மனுஷ வாழ்க்கையில என்னுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்தெல்லாம் கிடைக்கும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். நீங்களும் கூட என் வாழ்க்கை இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதுக்கெல்லாம் பெறது தகுதியே கிடையாது, இதெல்லாம் வாங்குவது தகுதியே கிடையாது. கர்த்தர் பாருங்க, தாத்தா அப்பாவோட சொத்தெல்லாம் தன் மகனுக்கு முடமாக இருந்த மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க, படிச்சுக்குமா. அவர் ராஜாவோட டெய்லி சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அப்பொழுது வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நினைக்கிற பதில் எனக்கு அழுகையே வந்துருச்சு. நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், அவமானத்தோடு ஒரு செத்த நாயை போல வாழ்ந்துட்டு இருந்தையா? நீங்க என் அப்பாவின் நிமித்தமா, அதை காட்டு கர்த்தர் நிமித்தமா என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. செத்த ஒரு நாய், நினைச்சு பாருங்க. உயிரோடு கூட நாயை கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு நாய் செத்து போச்சுன்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த நாயில் என்ன வரும்? ஒரு துர்நாற்றம் வந்துடும். அது எங்க கிடக்குதோ அங்க கொண்டு போய் எதாவது வேற கொண்டு கிட போட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு தூரமாய் கடந்த மேல் புருஷத்தோட வாழ்க்கையில செத்த நாயை போல இருந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு ராஜாவோடு கூட சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம், என்னுடைய அப்பாவோட சொத்தெல்லாம் அவன் கரங்கள்ல வீடு கிடைக்குது. நினைச்சு பாருங்க. படிச்சு முடிச்சிருமா? சீர் படிச்சிருங்க. நாயை போல் இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜாவே, செத்த நாயை போல இருக்கக்கூடிய நான், நீங்க என்னை நோக்கி பாருங்க, நான் எம்மாத்திரம். வரக்கூடிய நாட்கள் நீங்களும் கூட ஒரு செத்த நாயை போல
ரொம்ப வருஷமா ஒதுக்கப்பட்டு உடைஞ்சு ஒதுங்கி நிக்கலாம். என் அம்மா என்னை ஒதுக்கிட்டாங்க, என் அப்பா என்ன ஒதுக்கிட்டாங்க, கூட பிற சகோதரனை ஒதுக்கிட்டாங்க, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. இந்த ஜீவியம் ஏதோ மனுஷனா பூமியில வாழணுமே, மனுஷியா வாழணுமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்க முன்னாடி கர்த்தரை உயர்த்துவது நிச்சயம். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குடும்பம் உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. கௌரி அப்படி யாரும் எழுந்திருப்போமா? பலனற்ற மனுஷனால் 20 வருடமாய் மடங்கி போயிருந்த மேவிபோசேத் அவமானத்தோடு ஆண்டவரே லோத்திபாத்திலே வறட்சியான இடத்துல, நல்ல வார்த்தை இல்லா கேட்க முடியாத இடத்துல, ஆண்டவரே துக்கம் நிறைந்த இடத்துல வாழ்ந்திருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அரியணைய ராஜாவா இருக்க வேண்டிய மனுஷன் இந்த மேவிபோசேத் உயிருக்கு பயந்து ஒதுங்கி அறைக்குள்ளாய் 20 வருடமா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் வாழ்க்கையில தேவ தயவு தாவீதை கொண்டு ஆண்டவரே ஒரு பெரிய தயவு பாராட்டினீங்கப்பா. மேவிபோசேத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். இந்த நாளை கூட மேவி ஆண்டவரே இந்த 2 காலும் இடமான மனுஷனை போல நீங்களும் கூட ஒரு வறட்சியான நல்ல வார்த்தைய வாழ்க்கையில கேட்க மாட்டேனா, நல்லா நான் வாழ மாட்டேனா, நல்ல உணவு சாப்பிட மாட்டேனா, நல்ல உடை உடுத்த மாட்டேனா, நானும் 4 பேர் மத்தியில நீ நல்லா இருக்க மாட்டேனா, உறவுகள் மத்தியில சொந்த பந்தங்கள் மத்தியில என் நிலவரம் அன்னைக்கு மாறாதா? இன்னைக்கு மேரி பருவத்தை போல என் வாழ்க்கையை நீங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்க பாஸ்டர். நடக்க முடியல, என்னால எதையும் பேச முடியல, நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தேவன் தாவீதை கொண்டு அவருடைய அப்பாவுடைய யோனாத்தான் அவருடைய இடத்தை எல்லாம் தேவனுக்கு கொடுத்து மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில ராஜாவோடு சாப்பிடக்கூடிய ஒரு அனுமதி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். செத்த நாயை போல இருந்த இந்த மேவிபோசேத் இன்னைக்கு அநேக நிலங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறி போனான். அநேக சொத்துக்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கு நீங்களும் கூட அநாதைகளை போல செத்த நாயை போல இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒதுக்கப்பட்டு உடஞ்ச நிலைமை வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் சியோனை எழுப்பி அதற்கு இறங்கி அதற்கு தயவு செய்யக்கூடிய காலமும் குறித்த நேரமும் வந்தது. 20 வருடமாய் அவன் வாழ்க்கை தயவு இல்லை. அவனுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் குறிப்பாரோ அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு குழப்பங்களோடு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருந்த மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிபதியாக அவனை மாற்றினார். அவன் வாழ்க்கையில இனி அவன் மடங்கி போகாதபடிக்கு அநேகத்துக்கு அதிபதியாக அவன் மாற்றினார். நீங்களும் கூட ஆண்டவரே இனி நான் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க வாழ்க்கையில துக்கத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இதனால கூட விசேஷமா இந்த மாதத்துல வாழ்க்கையில மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புத தேவன் செய்தவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இனிய வாழ்க்கையில நான் மடங்கி போவதில்லை, ஒரு செத்த நாயை போல நான் ஒதுங்கி வாழ்வதில்லை. என் வாழ்க்கையில வறட்சி இல்லாம ஒரு வறட்சியோடு வாழ்ந்துட்டு இருந்தேன், வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன், வழியோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல நிகழ்வுகளை கண்ணால பட மாட்டேனா, ஒரு நல்ல காரியத்தை காலால இருக்க மாட்டேனா, இந்த கரங்களை என்னைக்கு நான் ஏந்து ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா கண்ணீரே உணவா மாறுது, கண்ணீர் மாத்திரம்தான் வாழ்க்கையில நிக்குது. ஒரு புகையை போல வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்குதப்பா, ஒரு கொல்லியை போல வாழ்க்கை இன்னைக்கு அணைஞ்ச கொல்லியை போல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு மேவிபோசேத் அப்படித்தான் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் தாவீதை கொண்டு அவன் வாழ்க்கையில அவனை ஸ்தோத்திரம் அப்பா
அநேகத்துக்கு அதிபதியா கர்த்தர் மாற்றி அமர வைத்தார். அதே தேவன் தான் இந்த நாளை போட்டு நீங்கள் நானும் ஆராதிக்கும். இனி நீங்க முடங்கி போவதில்லை. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீர் இல்லை. இனி உங்க வாழ்க்கையில துக்கம் இல்லை. இனி உங்க வாழ்க்கையில சோதரம் அப்ப வளர்ச்சி இல்லை. இனி உங்க வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதைகளில கர்த்தர் இனி சோதரம் அப்பா ஒரு தகப்பனை போல உங்க தோல் மீது சுமக்கிறத வரக்கூடிய நாட்கள் நீங்க பார்ப்பீங்க. ஆவியானவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே, மேரி போசத்தை போல இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு முடங்கி போய் வாழ்ந்த தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இனி நீங்க இனி நீங்க முடங்கி போவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நல்ல கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்படின்னு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் யாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே கிறிஸ்த நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல நன்றி பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.